இந்த கலர் டு இந்த கலர் எப்படி நான் இதை கெயின் பண்ணேன், இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கலர் ஆகணும் அப்படின்ற வெறியில வந்து நம்ம என்னென்னமோ கிரீம்ஸை வாங்கி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றோம். அது வந்து டோட்டலா ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க கலர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை நேச்சுரலா ப்ராசஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க பாடியில சடனா எதையும் எடுத்துட்டு வந்து அதுல புஷ் பண்ணாதீங்க போட்டு. இது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே. இன்கேஸ் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது நிறைய சைட் எஃபெக்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்க நேச்சுரல் வேஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. கலர் ஆகணும் கலர் ஆகணும்னு நல்ல பைத்தியம் புடிச்சு சுத்துற மாதிரிலாம் சுத்தக்கூடாது. நீங்க நார்மலா வந்து நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து கலர் கெயின் ஆகும். பட் என்ன கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் நிறைய எடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நேச்சுரல் ப்ராசஸ்ல இருக்கும்போது டைம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. டக்கு 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 டக்குன்னு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாருமே கலர் ஆயிடுவாங்கல்ல. சோ அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் vlog. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எப்பவும் போலதான் பெண்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து அதிகமா நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வந்து க்ளோ ஆகுறது, எப்படி கலர் ஆகுறது, இது நிறைய விஷயங்களை நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, இதை பத்தி தான் நம்ம நிறைய வந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எப்படி வந்து கலர் வந்து ஆனேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கலர் கெய்னிங் ஜேர்னியை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுல இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் மேபி உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பிரைட் டு பியா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல வந்துட்டு சம்திங் நீங்களே உங்களுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருந்தீங்க, நம்ம கருப்பா இருக்கோமே அப்படின்னு இருக்க பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ கலர் கெய்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. சோ பொறுமையா இருந்தா மட்டும்தான் கலர் கெய்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த விஷயத்துல பண்ண முடியாது. சடனா போயிட்டு நம்ம வந்து ஒரு மெடிக்கல்லையோ இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரீமோ வாங்கி நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்றது, அந்த மாதிரி விஷயத்தால நீங்க கலர் கெயின் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா டெம்பரவரியா தான் இருக்கும். ஸோ பெர்மனண்டா உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நேச்சுரல் வேல மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த கிரீம் யூஸ் பண்றது, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு டெம்பரவரி சொல்யூஷனா தான் இருக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து பழைய கலர் வந்து அதை நீங்க மெயின்டைன் பண்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா பழைய கலர் வந்துடும். பட் ஆனா நம்ம நேச்சுரல் வேல ஹோம் ரெமிடிஸ்லயோ இல்ல வந்து உங்களுக்கு இன்டேக்காலே நீங்க வந்து கலர் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டில் தி லைஃப் எண்ட் அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சோ நீங்க வந்து எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்குமே உங்களுக்கு அந்த இது பெர்மனண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம எப்பயுமே ட்ரை பண்ணணும். சோ நம்ம வந்து நான் வந்து என்னோட ஜேர்னி சொல்றேன். சோ நான் சைட்ல ஒரு பிக் அட்டாச் பண்றேன். இதுதான் என்னுடைய +1 அண்ட் 10th படிக்கும்போது இருந்த கலர். ஓகேவா? அப்போலாம் நம்ம எதுவுமே வந்து கேர் பண்ண மாட்டோம். ஸ்கின்னுக்கு இது போடணும், அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே நம்ம வந்து கேர் பண்ணிக்க மாட்டோம். சோ ஆனா ஒரு ஸ்டேஜ், ஒரு காலேஜ்லாம் போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட்டா இருப்பாங்க, இம்ப்ரெசிவா இருப்பாங்க. சோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் இல்லையா? சோ அந்த அட்ராக்ஷன்ல தான் வந்துட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பண்ணது என்னோட கலர வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டேக். இன்டேக் தான் நான் வந்து உங்க எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இன்டேக்ன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்தது ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சேன். சோ உங்க யாருக்குமே தெரியாது. என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லா வந்துட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே நான் பிளட்ட தான் ஃபர்ஸ்ட் வைப் பண்ணி எடுப்பேன் டிஷ்யூ பேப்பர் வச்சு. அந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அழுதுருக்கேன், டிப்ரஸ்ட் ஆயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். என் ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி இருக்கு. வெளியில எங்கேயுமே நான் போகவே மாட்டேன். சோ அவ்ளோ ஸ்கின் இஷ்யூஸ் என்னோட ஸ்கின் ஃபுல்லா. அதோடைய எனக்கு வந்து அது எதனால வருது? ஏன் வருது? எனக்கு தெரியல. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து என் அக்காவே வந்து எடுத்துக்கோங்க. அவ ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இதுவுமே போட மாட்டா. நார்மலா இருப்பா. ஃபேஸ் கூட வாஷ் பண்ண மாட்டா. ஆனா அவளோட ஃபேஸ்ல ஒரு டாட் கூட இருக்காது. எனக்கு என்னன்னே அவ எல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிடுவா. ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிடுவா. அவ ஃபேஸ்ல ஒரு டாட். நான் என் ஸ்கின்க்காக இவ்ளோ பண்றேன், இவ்ளோ பார்த்து பார்த்து செய்றேன். ஆனா என் ஸ்கின் ஃபுல்லா இவ்ளோ பிம்பிள்ஸ், இவ்ளோ அசிங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டிப்ரஸ்ட் ஆயிருக்கேன்.
சோ அது எல்லாமே ஒரு செட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் மாறும் அப்படின்னு நான் நினைச்சதுதான் அந்த வாட்டர் டேக்கிங். ஃபர்ஸ்ட் நான் போய் கன்சல்ட் பண்ணதோ, எல்லாம் ஒரு ஜுரம் வந்து ஒரு ஃபீவர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட நம்ம அவங்களுக்கு என்ன சொல்றோம், நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீங்க 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்படி முடியாத பட்சத்துல கண்டிப்பா 2 லிட்டராவது தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனாலும், எந்த ஸ்கின் டாக்டர் கிட்ட போனாலும், எந்த ஜெனரல் டாக்டர் கிட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கிற சஜஷன் நிறைய தண்ணி குடுங்க. இததான் எல்லாருமே சொல்றாங்க. சோ இத ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கலர் கெய்னிங்க்கு ஃபர்ஸ்ட் டிப் வந்து வாட்டர் எடுத்துக்கிறது. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஃபுட் வந்து வெஜிடபிள்ஸ், காய்கறி, கீரை இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. சோ எல்லாருமே இததாங்க சொல்றீங்க, இததான் சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணா கலர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சோ ஃபர்ஸ்ட் கலர் ஆகணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் சாப்பிடுறத விட்டுட்டு, உங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும், உங்க ஹெல்த் வைஸ் இன்டேக் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சு சாப்பிடுங்க. சோ அதுக்கப்புறமா செகண்டரி தான் வந்து கலர். கலர் மட்டும் லைஃப்க்கு இருந்தா போதுமா? சோ நம்ம ஹெல்த்துமே நல்லா இருக்கணும். சோ 2வது விஷயம் அந்த விஷயம். ஃபுட்ட வந்து பார்த்து எடுங்க. 3வது விஷயம் ஆயில் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுல்லா கம்மி பண்ணணும். ஃபுல்லா கம்மி பண்ணணும். இன்னும் பிம்பிள்ஸ் இருக்க பர்சன்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கவே கூடாது. அதாவது மில்க், இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே டோட்டலா அவாய்ட் பண்ணணும். பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். நான் அவாய்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் டு 2 இயர்ஸ் என்னோட பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக நான் ஃபுல்லா டைரி ப்ராடக்ட்ஸ அவாய்ட் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் தான் என்னோட பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் இப்பவுமே என் ஃபேஸ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் லிட்டில் பிட்ஸ் ஆஃப் ஓப்பன் போர்ஸ். என்னோட ஸ்கின்ல வந்து குட்டி ஓப்பன் போர்ஸ் ஸ்டில் இப்பவுமே இருக்கு. சோ அவ்வளோ இம்பாக்ட என்னோட பிம்பிள்ஸ் என் ஃபேஸ்ல கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. சோ அப்ப நம்ம வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டீடான் பண்றது. ஸ்கின்ல உங்களுடைய பர்த்ல ஒரு கலர் இருந்திருப்பீங்க. அதுதான் ஆக்சுவலி உங்களோட ஒரிஜினல் கலர். அந்த கலர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு டேன் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த டேனை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு இருக்க தேர்ட் ஒர்க். அதுக்கு நம்ம வீட்டுல இருக்க குட்டி ஃபேஸ் பேக்ஸ் லைக் கடலை மாவு, பச்சைப்பயிறு, அரிசி மாவு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வச்சுட்டு டெய்லி டேன் ரிமூவ் பண்ணிட்டே இருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய கலர் கெய்னிங் ஜேர்னில தண்ணி குடிக்கிறது, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்களோ கூடவே இந்த ப்ராசஸையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இதை வந்து லீவ் பண்ணிட்டு நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன், அதை பண்ண மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. நம்ம இன்டேக்ல எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியை வந்து கிளீன் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு புரோட்டீனை கொடுக்குறோமோ அவுட்டர்லயும் அது செய்யணும். ஸோ நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியா ஹெவியா போயிட்டு எந்த கடையிலயும் போயிட்டு எதுவுமே வாங்க போறது கிடையாது. வீட்டுல வந்து அரிசி இருக்க போது அதை காய வச்சு மிக்சியில ஒரு ஓட்டி நம்ம ஃபேஸ்ல வந்து அழகா அப்ளை பண்ணலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. அதை தவிர்த்து இதெல்லாம் வந்து கால் கிலோ 60 ருபீஸ் அந்த மாதிரிதான் வரும். அந்த ரேஞ்சஸ்ல தான் வரும். ஏன்னா நானுமே வந்து உங்களை மாதிரிதான். ஏன்னா என்னால போயிட்டு ஒரு ப்ராடக்ட வாங்குறதோ இல்ல வந்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்றதோன்றது எனக்கும் ரொம்ப கஷ்டம். சோ அதனால நான் எப்பயுமே இந்த ஒரு விஷயத்த தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா பெண்களாலையுமே வந்து நான் சொல்ற ப்ராடக்ட் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. என்னாலுமே ஈவன் அந்த டைம்ல நானும் இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இது என்னால வாங்க முடியல அப்படின்னு நினைச்சிருக்கேன். சோ அவங்க சொன்னதுக்காக நான் வந்து நிறைய காசு சேர்த்து வச்சு அந்த ப்ராடக்ட வாங்கிட்டு அது காலியானதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட என்னால வாங்க முடியாது. அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சோ நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எது வந்து நம்ம கிட்ட ஈஸியா இருக்கோ அதை தான் நம்மளுக்கு வந்து நம்மள மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் வந்து சஜஸ்ட் பண்றேன். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, அரிசி மாவு, கடலை மாவு, முக்கியமா எல்லார் வீட்லயுமே ஒரு கத்தாழ செடி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. நீங்க எங்க போய் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அது அளவுக்கு வராது. கற்றாழை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அண்ட் எந்த விதத்துல போனாலும் அது நேச்சுரலா தான் இருக்கணும். அண்ட் ஐஸ் கியூப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் இது எனக்கு பெருசா எதுவுமே ரிசல்ட் தரல ஐஸ் கியூப். போர்ஸ் மட்டும் லைட்டா க்ளோஸ் பண்ணும். முட்டை, காஃபி பவுடர் இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நான் என்னோட டேனை வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து டீடான் பேக்ஸ் அண்ட் ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நம்மள வந்து ஃபேஸ் பேக் வீடியோஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் டிசைன் பண்ற வீடியோஸ் அண்ட் பிரைடல் மேக்கப் விளாக் இது எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ப்ரீத்திஸ் விளாக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் கலர் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா?
இதையும் தாண்டி இதெல்லாம் என்னால பண்றதுக்கு எனக்கு டைமே கிடையாது, இவ்வளவு விஷயத்த என்னால பண்ண முடியாது அப்படின்னா நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட தான் போய் பார்க்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அவங்க வந்து கிரீம்ஸ் மூலியமா அவங்களை வந்து டீடான் பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா மேபி உங்களுக்கு வந்து கலர் வந்து டீடான் பண்ணி உங்களை கலர் ஆக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து சம்திங் காஸ்ட்லியா தான் இருக்கும். அண்ட் அது வந்து பெர்மனண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால அதுக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியாது. அவங்களுமே கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் சடனா ஒரு விஷயத்த உங்க ஸ்கின்குள்ள செலுத்தி அது வந்து உங்க ஸ்கின்குள்ள போய் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பா டெம்பரவரியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை வாங்கி மேபி அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு பெட்டர் நீங்க வந்து ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்றது. இப்போ ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்து அது சின்ன விஷயமா தெரியலாம். அவங்களுக்கு வந்து என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஃபேஸ்ல போட்டுட்டே இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதோட இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகல. அண்ட் அவங்களுக்கு அதோட கஷ்டமும் தெரியல. ஏன்னா தே ஹாவ் ஸ்மூத் அண்ட் கிளியர் ஸ்கின். அதனால அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து ஒரு பிரசன்ஸா இல்ல, பிரசன்டபிளா இல்ல அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு நல்ல காஸ்டியூம் போக முடியாது, வெளியே போக முடியாது. கரெக்டா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு அவுட்டிங்கோ போறப்பதான் இங்க 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 இங்கன்னு எல்லா இடத்துலயும் முட்டையா வந்து நிக்கும். அதோட கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியும். சோ அப்ப நம்ம தானே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து என்னென்ன தேவையோ அதை செய்யணும். சோ அப்போ நீங்க வந்து கரெக்டா என்னென்ன தேவையோ அழகா நீங்க அழகா ஸ்மூத்தா நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், நீங்க இந்த மாதிரி கலர் கெய்னிங் ப்ராசஸ்ல வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன் பிட்வீன்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சன்லைட்ல போகும்போதோ இல்ல ஒரு வெயில்ல போகும்போது நீங்க கண்டிப்பா வந்து ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க். அப்படி இல்ல ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இல்ல சம்திங் ஏதோ வந்து ஃபேஸ் வந்து சன்ல படாத அளவுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எல்லா டைமும் பண்ணணும் இல்ல. டீப் வெயில்ல எல்லாம் நீங்க போகும்போது அதாவது ஒரு 2 மணி 1 மணி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க வெயில்ல போகும்போது கண்டிப்பா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்ஸ் ஃபுல் பாடியுமே நம்ம வந்து கேர் பண்ணணும். ஹேண்ட்க்கு வந்து இந்த மாதிரி கிளவுசஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு. 2 வீலர் ஓட்டுறவங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் நெசசரியா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன இதோ இருக்க இடத்துக்கு வெயில்ல போறதுக்கு உனக்கு வந்து மாஸ்க் தேவையா அப்படின்னு சொல்லி. தே டோன்ட் நோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து மத்தவங்களை பத்தி கேர் பண்றதை விட்டுட்டு நீங்க கலர் கெய்னிங் ப்ராசஸ்ல இறங்குங்க. ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு ஒரு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு போங்க. அதிகபட்சம் எல்லா டைமும் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 to 3 டைமிங்ல இருக்க மதியம் வெயில்ல இருக்க டைம்ல நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த டைம்ல யூவி ரேசஸ் கொஞ்சம் உக்கிரமா இருக்கும். சோ அப்ப நம்மளுக்கு ஈஸியா டீடான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ற ஒரு விஷயம் தான் இது. இதேதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு இல்ல. நான் வந்து கொஞ்சம் பச்சை பயிறு எடுத்துட்டு நரன்னு அரைச்சு வச்சிருப்பேன். எப்பவுமே அதை எடுத்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுல எந்த ஒரு மாய்ஸ்சரைசரோ எதுவுமே போட மாட்டேன். நைட் ஃபுல்லா நம்மளோட ஃபேஸ் எதுவுமே இல்லாம கிளீனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். சோ இன்கேஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா இது யூஸ் ஆகும். பிகாஸ் இது நேச்சுரல் வே தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. நீங்க வந்து இப்படியும் ஸ்கின் கேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு டோனர் போட்டு மாய்ஸ்சரைசரும் போடலாம். இதுவும் வந்து ஒரு பேசிக்கான நல்ல ஸ்கின். ஏன் எடுத்துக்கோங்க, அவங்க ஷார்ட் டைம்ல நிறைய வந்து கலர் கெயின் ஆனாங்க. எப்படி ஆனாங்க அப்படின்னு தெரியல, கலர் இன்க்ரீஸ் ஆனாங்க. சோ எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு வீடியோல போட்டிருப்பாங்க. ஒரு ரெட்டினால் கிரீம் சம்திங் ஏதோ ஒண்ணு ஃபார்மசில கேட்க சொன்னாங்க. அது வந்து தோல் உறிஞ்சி வரும், அதுக்கப்புறம் நீங்க வெள்ளையாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா அது தப்பு. தப்பு மீன்ஸ் நான் எதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அது மேபி செட் ஆயிருக்கலாம். நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணியோ, இல்ல ஏதோ ஒண்ணு போட்டு உங்களுக்கு வொர்க் ஆச்சு. ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்கு இல்ல நீங்க சஜெஸ்ட் பண்ற பீப்பிள்ஸ்க்கு அது செட் ஆகுமா என்னன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ நம்ம அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. சோ கெமிக்கல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டு தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணவே கூடாது. இப்போ என்னோட ஃபேஸ் இப்படிதான் இருக்கு. ஆனா வீடியோஸ்ல தெரியுதான்னு தெரியல. வீடியோஸ்ல ரொம்ப ஷைன்டா இருக்க மாதிரி தெரியுது. உங்க பார்த்தா தெரியும். ஐ டூ ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப் ஓப்பன் போர்ஸ். எனக்குமே வந்து குட்டி ஓப்பன் போர்ஸ் இருக்கு. இங்க தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது எல்லாமே எனக்கு பிம்பிள்ஸ் வந்து அது வந்து எனக்கு கிரியேட் பண்ண இம்பாக்ட் சைடு எஃபெக்ட்ஸ். ஓகேவா? சோ நான் வந்து எனக்கு பேபி ஸ்கின் அப்படியே இல்லவே இல்லை. சில பேருக்கு அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்த அதே ஸ்கின் அப்படியே இருக்கும். எனக்கு நடுவுல ஆக்னிஸ் வந்து அதை விட்டுட்டு போன மார்க்ஸ் அண்ட் ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கியூர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மிச்சம் மீதி கிடைச்ச ஸ்கின் இதுதான். இதை
இதை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். எந்த கெமிக்கலோ எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. அதிகமா நம்ம வந்து ரொம்ப டீப் ஒயிட் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத அழகா மெயின்டைன் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பிரீத்திஸ் vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது. நம்மளுடைய vlogல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு வந்து நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன். அப்லோட் பண்ணவும் போறோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டாடா, பை பை.